லஞ்சுக்கு என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது டக்குன்னு என்னோட தம்பி இந்த திண்டுக்கல் தலப்பாக்கட்டு பிரியாணி ட்ரை பண்ணுங்கன்னு சொன்னான். ஸோ அந்த ரெசிபி தான் இன்றைக்கி ட்ரை பண்ணியிருக்கேன். இது எப்படி பண்ணுறது இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்கலாம். ஹலோ கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். ஸோ இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பேஸ்ட் அரைச்சிடலாம். இதுக்கு நான் இன்றைக்கி என்ன எடுத்திருக்கேன்னா ஒரு 10-12 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். அதோடு சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்படி இல்லைன்னா இஞ்சி பூண்டு தனியாகவே இதோட போட்டு அதுக்கப்புறம் இதோட நம்ம 3-4 பச்சை மிளகா போட்டு நம்ம நல்ல ஒரு பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிக்கலாம். ஸோ இதுதான் மெயின் ரெசிபி. நான் இதோட பிரியாணி மசாலா நான் ஷார்ட்ஸாக நான் போடுறேன். அதை பார்த்து நீங்கள் அந்த திண்டுக்கல் தலப்பாக்கட்டு பிரியாணி மசாலா நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு இங்கே நம்ம பேனை நல்லா சூடு பண்ணிட்டு இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா, நான் 3 ஸ்பூனு நெய்யும் ஒரே ஒரு ஸ்பூனு கடலை நெய்யும் நான் ஊற்றிட்டு கொஞ்சம் லைட்டாக கொதிச்சோன்னே நம்ம இந்த பேஸ்ட்டை நம்ம போட்டுருவோம். பேஸ்ட்டை போட்டுட்டு நல்லா நம்ம வதக்கி விட்டுடலாம். ஸோ அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம வரிசைக்காக மசாலா போட நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இங்கே நான் 1/2 ஸ்பூனு மஞ்சத்தூளும் அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகாத்தூளும் அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பிரியாணி மசாலாவை நான் போடுறேன். இந்த பிரியாணி மசாலா நான் ஷார்ட்ஸாக போடுறேன், என்னென்ன போட்டேங்கிறத அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர் 2 ஸ்பூன் போட்டேன் அந்த பிரியாணியோட அந்த டெக்ஸ்சருக்காக. ஸோ இதை போட்டுட்டு இதோட நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா மசாலா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அதுக்கு அடுத்து தயிர் இருக்குல்ல, நல்லா கெட்டி தயிர் நம்ம அதுக்கப்புறம் போட்டுக்குவோம். ஸோ இங்கே நம்ம இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணலான்னா, மல்லி புதினாவை சின்னதாக சாப் பண்ணி இதோட போட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் மசாலா வேகிறதுக்கு லைட்டாக 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அதை நல்லா வதக்கி விட்ருங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், கரெக்டாக 1 கப்பு தயிர் எடுத்து ஊற்றிட்டு அதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதுக்கு தக்காளிலாம் போட வேண்டாம், இந்த பேஸ்ட்டும் பிரியாணி மசாலாவுமே போதும். ஸோ நல்லா மசாலா வெந்தோடனே நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த ஸ்டேஜில் இங்கே நான் 1/2 கிலோ சிக்கன் வாங்கியிருக்கேன். ஸோ 1/2 கிலோ சிக்கனை போட்டு நம்ம நல்லா இந்த மசாலாவோடு நம்ம நல்லா பிரட்டி எடுத்துருவோம். நல்ல சிக்கன் ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. சிக்கன் ஒரு 80% கிட்ட வெந்துடும். மீதி 20% நம்ம தம்மில் வச்சு நம்ம வேக வச்சிடலாம். ஸோ இது நல்லா மசாலாவோட நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 10 மினிட்ஸ் நம்ம சிக்கனை விட்டுருவோம். இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலான்னா, ரைஸுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம். இங்கே நான் 3 டம்ளர் ரைஸ் நான் போடுறேன். அதுக்கு இங்கே 6 டம்ளர் தண்ணி நான் ஊற்றுறேன். ஊற வச்ச தண்ணி தான், ரைஸை ஊற வச்ச தண்ணி தான் நான் போடுறேன். இங்கே நான் சீரக சம்பா பிரியாணியில் பண்ணுறேன். இந்த பிரியாணி சீரக சம்பாவில் பண்ணுங்கள், உண்மையிலே சூப்பராக இருக்கும். பாஸ்மதியில் வேண்டாம், சீரக சம்பாவே நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி 3 டம்ளர் ரைஸுக்கு 6 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நம்ம நல்லா இதை மிக்ஸ் பண்ணி நம்ம இதை தம் வச்சுருவோம். ரைஸும் குழம்பும் நல்லா சேமாக இருக்கும்போது நம்ம தம் வச்சுருவோம். ஸோ ரைஸும் அந்த கறியும் நல்லா சேம் டெக்ஸ்சருக்கு வந்துடுச்சு. இப்போ இங்கே 1 ஸ்பூன் இல்லைன்னா 2 ஸ்பூன் நெய் மட்டும் லைட்டாக மேலே போட்டுட்டு திரும்பவும் மல்லி புதினாவை சின்னதாக வெட்டி நம்ம மேலே ஒரு மாதிரி சீசனிங் பண்ணிட்டு வேணும்னா லெமன் ஜூஸ் இருக்குல்ல, லெமன் ஜூஸ் இந்த ஸ்டேஜில் மேலோட்டமாக சும்மா தெளித்து விட்டுட்டு நம்ம தம் வச்சிடலாம். இங்கே நீங்கள் வாழை இலை இருக்குல்ல, வாழை இலையை இதோட மேலே வச்சு நீங்கள் தம் வச்சிங்கன்னா இந்த பிரியாணி இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு இங்கே டக்குன்னு வாழை இலை எனக்கு கிடைக்கல, அதனால் என்னால் அதை பண்ண முடியல. நான் நார்மலாகவே தம் வச்சுட்டேன். ஸோ திண்டுக்கல் தலப்பாக்கட்டு இந்த ரெசிபி பண்ணும்போது வாழை இலை இருந்துச்சுன்னா அதை லைட்டாக மேலே மட்டும் வச்சு நீங்கள் எப்பவும் போல் எப்படி நீங்கள் தம் வைப்பீங்களோ அதே மாதிரி நீங்கள் தம் வச்சுக்கோங்க.
ஸோ நான் வந்து என்னோடய ஸ்டைலில் நான் எப்படி தம் வைப்பேன்னா, தோசைக்கல்னால ஒரு 15 மினிட்ஸ் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணிவிட்டு அது மேலே நம்ம பிரியாணி பேனை வச்சுட்டு 15 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயும் அப்புறம் 15 மினிட்ஸ் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டோம் நம்ம இங்கே மேலே ஒரு வெயிட்டை வச்சு தம் வச்சிடலாம். தம் ஆகிட்டுருக்கிற சைடில் நம்ம இங்கே என்ன பண்ணிடலாம்னா சிக்கன் 65 நம்ம பண்ணிடுவோம். ஸோ இதுக்கு நான் யூஸ் பண்ணுற மசாலா வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் காஷ்மீர் சில்லி வந்து 2 ஸ்பூன்லேருந்து 3 ஸ்பூன் கிட்ட போடுறேன். அதுக்கப்புறம் வந்து மிளகாத்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போடுறேன். அப்புறம் சிக்கன் மசாலா அப்படி இல்லைன்னா கரம் மசாலா அது வந்து ஒரு ஸ்பூன் கிட்ட நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு லைட்டாக லெமனு அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு இருக்குல்ல அதையும் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இதுக்கு தயிர் வேண்டாம், இது நல்லா நம்மளுக்கு அந்த கலர் வரணும். அதுக்கப்புறம் தேவையான நல்லா உப்பு போட்டு நம்ம நல்லா இதை மிக்ஸ் பண்ணிடுவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு கரெக்டாக நம்ம தம் வச்சு முடிகிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணலான்னா இதை மேரினேட் பண்ணிடுவோம். மேரினேட் பண்ணிட்டு கரெக்டாக பிரியாணி சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு 5 நிமிஷம் முன்னாடி நம்ம ஃப்ரை பண்ணி இது பண்ணிடலாம். இங்கே நான் கரெக்டாக இதை வந்து ஒரு 20 to 25 மினிட்ஸ் கிட்ட நான் வந்து இதை மேரினேட் பண்ணேன். ஸோ அதுக்கு மேலேயே மேரினேட் பண்ணால் இன்னும் நல்லா தான் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த ரெசிபி மட்டுமே இந்த மசாலா மட்டுமே போட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இங்கே நான் மோஸ்ட்லி போன்லெஸ் தான் நான் வாங்கியிருக்கேன். ஸோ ஒரு 7 மினிட்ஸ் மட்டும் இதை நல்லா நீங்கள் ஃப்ரை பண்ணிடுங்க, அதுவே போதும். லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா உள்ளேயும் வெந்துடும், வெளியிலையும் நல்லா மொறுன்னு வந்துடும். ஹை ஃப்ளேமில் வச்சு வேண்டாம், ஏன்னா வெளியில் மட்டும் நல்லா மொறுன்னு வரும், உள்ளே ஒரு மாதிரி வேகாமல் இருக்கும். அதனால தான் நான் லோ ஃப்ளேமில் வச்சு அவங்கள நான் இதை ஃப்ரை பண்ண சொல்கிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து சிக்கன் 65 ரெடி ஆயிடுச்சு. ஸோ சைடில் வந்து தம்மும் வச்சு முடிஞ்சிருச்சு. அதை நல்லா நம்ம சைட்லேருந்து கிண்டி விட்டுட்டு இதுக்கப்புறம் நம்ம இதை பிளேட்டிங் பண்ணிடலாம். இங்கே நான் 1/2 கிலோ சிக்கனுக்கு 1/2 கிலோ ரைஸ் வச்சு நான் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கணக்கு வச்சு நீங்கள் பண்ணிக்கோங்க. 3 பேர் 4 பேர் கிட்ட சாப்பிட்லாம். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த ரெசிபி உண்மையில நல்லா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி வந்துச்சுங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலான ஷைகுல் பார்வையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான குக்கிங் வீடியோஸில் அப்படி இல்லைன்னா ஹோட்டல் ரிவ்யூ வீடியோஸில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ கைஸ், பாய்.